exercise 2.1 adula question number 1. So இங்க என்ன கொடுத்திருக்கானா if x/3 plus 1, y minus 2/3 is equal to 5/3, 1/3 சொல்லிட்டு find the value of x and y கேக்குறாங்க. இப்போ இது பாருங்க, இது வந்து ஒரு ஆர்டர் பேர், இது ஒரு ஆர்டர் பேர். ஸோ இந்த ரெண்டு ஆர்டர் பேர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 3, 2 அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ அதே மாதிரி இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ, இங்கே இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் எடுத்து ஈக்குவேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? x/3 plus 1 equal to 5/3. ஃபர்ஸ்ட் வேல்யூ is equal to ஃபர்ஸ்ட் வேல்யூ. அடுத்து செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு? y minus 2/3 equal to அங்கிட்ட செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு? 1/3. ரைட். ஸோ இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணால் நமக்கு x கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1 அங்கிட்ட அனுப்பிச்சிடலாம். அப்போ x/3 is equal to 5/3 minus 1. ஸோ ப்ளஸ் 1 அந்த சைடில் போகிற மைனஸ் 1. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 into 1 5 minus 1 into 3 3 by கீழே 1 into 3 3. அப்போ 5 minus 3 எவ்வளோ? 2/3. அப்போ x/3 is equal to 2/3 இல்லையா? x/3 is equal to 2/3. 3க்கு 3 கேன்சல், டினாமினேட்டரில் சேம் ஆகிறதுனால கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் x equal to 2. இதே மாதிரி நம்ம இந்த சைடில் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மைனஸ் 2/3 அந்த சைட் போனால் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ y is equal to அங்கிட்ட என்ன இருக்கு? 1/3. இந்த மைனஸ் 2/3 இந்த சைட் போனால் ப்ளஸ் 2/3. இங்கே வந்து சேம் டினாமினேட்டராக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 1 3 பை கீழே காமனாக 3. ஸோ 3 க்கு 3 கேன்சல். அப்போ y-யோட வேல்யூ 1. புரியுதா? ஸோ ஆன்சர் x equal to 2 and y is equal to 1. Okay, next problem, question number 2. என்ன சொல்லிருக்காங்க? set A has 3 elements. set A ல வந்து மொத்தம் 3 element இருக்குன்னு சொல்லிருக்காங்க. set B ல அவங்களே சொல்லிட்டாங்க 3 4 5. அப்ப actually set A ல 3 element இல்லையா? அப்ப A is equal to 3 ன்னு எழுத கூடாது. Aன்ற set. பட் இங்க எத்தனை elements னு சொல்லிருக்கனால n of A ன்னு எழுதலாம். அப்ப n of A is equal to 3. and B ல எத்தனை elements இருக்கு? 3 elements இருக்கு. அப்ப n of B is equal to அதுவும் 3. but n of போட்டு இங்க செட் பிராக்கெட் போடக்கூடாது. செட் எழுதுறப்ப மட்டும் தான் செட் பிராக்கெட். நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எழுதுறப்ப இங்க பிராக்கெட் போடக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A cross B கேட்குறாங்க. அப்போ அவங்க A cross B கண்டுபிடிக்க சொல்லலை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ n of A cross B. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். n of A cross B is equal to n of A into n of B. அப்ப n of A வந்து 3 into n of B 3. அப்ப 3 into 3 எவ்வளோ? 9. அப்பனா என்ன அர்த்தம்னா A cross B ல மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 3. G is equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அதுல 7 and 8 இருக்கு. அடுத்து H கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரைட். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா G cross H உம் H cross G கேக்குறாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் G cross H கண்டுபிடிக்கலாம். G cross H என்ன? ஃபர்ஸ்ட் G எழுதணும், செகண்ட்ல H எழுதணும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் G செகண்ட் H. அப்ப ஃபர்ஸ்ட் 7, 5. 7, 5. இது வந்து ஒரு ஆர்டர் பேர். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர். ஸோ இட் இஸ் a செட். அதனால செட் பிராக்கெட் போட்டுக்கலாம். உள்ள இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பேரா இருக்கும். ஸோ 7, 5. அடுத்து அதே 7, 4. 7, 4. அடுத்து 7, 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 7 ஆச்சு, மீதி எல்லாமே அங்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கலாம். அடுத்து 8 வச்சு எழுதலாம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும்? 8, 5. அடுத்து 8, 4. அடுத்து 8, 2. ஓகேவா? ஸோ 7 வச்சு எழுதிட்டோம், 8 வச்சு எழுதிட்டோம். ரைட்டா? இதுதான் வந்து G cross H. இப்போ பாருங்க, G ல 2 எலிமெண்ட் இருக்கு, H ல 3 எலிமெண்ட். அப்போ 2 into 3 எவ்வளோ? 6 எலிமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 எலிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? அப்படியே ஆப்போசிட் H cross G. அப்படின்னா H முதல்ல சொல்லணும், G செகண்ட்ல சொல்லணும். அப்போ எப்படி வரும்? 5 5 வச்சு சொல்லலாமா? 5, 7. அடுத்து 5, 8. அடுத்து வந்து 4 இருக்கா? அப்போ எப்படி வரும்? 4, 7 4, 8. அடுத்து 2 இருக்கா?
அப்ப 2,7 2,8 ரைட்டா. ஸோ இதான் வந்து G cross H, H cross G. ஸோ ரெண்டுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். அதுலேயும் 6 இதுலேயும் 6 தான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இன்கேஸ் ஃபால்ஸ்னா உங்களுக்கு அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. சரி, அதில் முதல் கொஸ்டின் பாருங்க. இஃப் P is equal to P னு ஒரு செட் இருக்கு, அதில் 2 எலிமெண்ட்ஸ் M and N இருக்கு. Q னு ஒரு செட் இருக்கு, அதில் N னும் M னும் இருக்கு. தென் P cross Q சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க கொடுத்துருக்கிறது இருக்கட்டும். இப்போ நம்மளே P cross Q கண்டுபிடிக்கிறதுனா எப்படி கண்டுபிடிப்போம்? P cross Q equal to இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன? செட் ஆஃப் ஆர்டர் பேர். அப்போ செட் பிராக்கெட் உள்ள இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பேரா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ M, N. அடுத்து என்ன வரும்? M, M. அடுத்து N வச்சிருந்தீங்கன்னா N, 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 M. ஸோ டோட்டலாக நமக்கு 4 எலமெண்ட்ஸ் வருது. ஆனால் அவங்க P cross Q கொடுக்குறப்ப M, N, N, M, N, N, ரெண்டு டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, ரெண்டு டேர்ம் மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ஃபால்ஸ். ரீசன் இதுதான் ஆன்சர். ரீசன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இஃப் A and B are 2 non-empty sets, right? அப்ப A cross B, then A cross B is also என்னது? non-empty set. கரெக்ட் தானே? இப்ப உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாம். இது வந்து செட் A and இது செட் B. ஓகே, அப்ப இது வந்து non-empty set தான், இதுவும் non-empty set. அப்ப கண்டிப்பா A cross B கண்டுபிடிச்சா அதுவும் என்னவா இருக்கும்? non-empty set-ஆ தான் இருக்கும், ரைட்? அதே சமயம் x belongs to A and y belongs to B. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ட்ரூ. அது புரியுதா? A வந்து ஒரு நான் எம்ப்டி செட், B ஒரு நான் எம்ப்டி செட்டா இருக்கா, கன்ஃபார்மா A cross B நான் எம்ப்டி செட்டா தான் இருக்கும். சென்ஸ் அதே சமயம் x belongs to A, y belongs to B ன்றது கரெக்ட் தான். ஸோ இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் A செட் கொடுத்துருக்காங்க, B செட் கொடுத்துருக்காங்க. A cross B intersection null set is equal to null set அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? B பிராக்கெட்ல இருக்குது B intersection empty set இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? B க்கும் empty செட்டுக்கும் காமனா இருக்குது. empty செட்னா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, B தான் அதுல சில எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப காமனா எதுவுமே இருக்காது, ஏன்னா இந்த செட்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப B intersection empty set is equal to empty செட்டா இருக்கும். அதுக்கப்புறம் A க்கும் அந்த B intersection empty செட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட். பாருங்க, இது எலிமெண்டே இல்ல, இது ஏன்றது எலிமெண்ட் இருக்கு. அப்ப கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா எந்த எலிமெண்ட்டுமே வராது. ஸோ அதுவும் என்னதான் இருக்கும்? எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே எம்டி செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ட்ரூ அப்படின்னு அர்த்தம். சரியா?